மாநில தலைவர் மாற்றம்னு 2 நாளா ஒரு தகவல் அலையடிச்சிட்டு இருக்கு. அது வதந்தியா என்ன? இந்த பருவம் 2024 தேர்தல் பருவம். இப்பொழுது இந்தியா முழுவதும் மாநிலத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் தேர்தல் முடிவுற்று மாநில தலைவர்களுடைய தேர்தல் ஆரம்பமாயிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தேசிய தலைவருடைய தேர்தல் வர இருக்கிறது. ஆக இந்த பருவத்திலே எல்லா மாநிலங்களிலும் அவர் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிப்பார்கள். அவர் விருப்பப்படுபவர்கள் விருப்ப சொல்வார்கள். அதிலிருந்து தேசிய தலைமை ஒரு கவுன்சிலிங் எல்லோரோடு கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பார்கள். அப்படிப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும். தேசிய தலைமையால் அறிவிக்கப்படும். இன்னைக்கு தருமபுரி எதுக்கு வந்திருக்கீங்க? பாரத் மாதா வழக்கு ஒரு வழக்கு மன்றத்திலிருந்து தீர்ப்பு சொல்லுகிற நேரத்தில் ஒரு வழக்கு மன்றத்திலிருந்து அடுத்த வழக்கு மன்றத்தில் மாற்றி இருக்கிறார்கள். அந்த மாற்றப்பட்டதை உறுதி செய்வதற்காகவும் அதற்காக தொடர்ந்து அவருடைய விசாரணைக்காக வந்தது. அதிகார வெறியோடும் ஊழல் நெறியோடும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தீய சக்தியை தூக்கி எறிவதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வியூகத்தையும் அமைக்கப் போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஊழலின் உச்சகட்டத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். படிப்படியாக ஒவ்வொரு செய்தி வருகிற போது அந்த செய்திக்கு மாற்று செய்தியாக ஊடகங்களையும் மற்ற வாத மேடைகளையும் பயன்படுத்தி அவைகளை திசை திருப்புகிற வேலையிலே மட்டும் தொடர்ந்து தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் டாஸ்மாக் ஊழலை பற்றி சொல்லுகிற போது உடனடியாக அதற்கு மாற்றாக இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து வெளியே போடுவது. அதை போலவே இன்றைக்கு செல்வ பெருந்தகையினுடைய தம்பியும் செல்வ பெருந்தகை இவர்கள் போராடுவதாக தனியார் பள்ளிகளில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற நிலை. அது மட்டுமல்ல, கடந்த 4 நாட்களாக ஒரு காரியத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் அத்தனை பள்ளிகளிலும் ஒரு பள்ளிக்கு மீண்டும் அவர்கள் உரிமம் பெறுவதற்காக நம்முடைய மாநில அரசினுடைய தடையில்லா சான்று பெற வேண்டும் என்பதற்காக அந்த தடையில்லா சான்று வழங்குவதற்கு ஒரு பள்ளிக்கு 10 லட்சம் ரூபாய் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிடி அரசு என்ற ஒருவர் இன்றைக்கு அந்த காரியத்தை அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அவர்களுடைய சங்கத்தை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சங்கத்தை முன்னிறுத்தி அவர்கள் வசூல் வேட்டை ஆரம்பித்து சேர்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான விஷயங்களை எல்லாம் மறைப்பதற்காகத்தான், திசை திருப்புவதற்காகத்தான் இன்றைக்கு செய்தியாளர்களையும் ஊடகங்களையும் பயன்படுத்துகிறார்கள் என்று எங்களுடைய குற்றச்சாட்டு. மோடியோட வருகை தமிழகத்தில் இருக்கிற அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் உலகம் முழுவதும் இருக்கிற வல்லமையான அரசுகள் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிய எண்ணங்களை லட்சியங்களை பின்பற்றுகிற அரசாக இருக்கக்கூடிய அரசாட்சி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். இன்னும் சொல்ற போல இந்த தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அவரை தேச தந்தையாகவே கருதுகிறார்கள். அவர் ஒரு மாநிலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்ச்சிக்கு வருகிற போது அது அரசியல் நிகழ்ச்சிகளும் அதோடு இணைந்துதான் இருக்கும். ஆக இணையாமல் இருக்காது. ஒரு அரசியல் தலைவர் தான் அவர். ஆக ஒரு நாட்டின் தலைவர் என்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற இன்னொரு பக்கம் இருக்கு. நாணயத்தில் 2 பக்கம். ஆக அவரை பொறுத்தவரை அவர் வருகை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசப்படுமா? பரவாயில்ல, அது அவருடைய எண்ணம். அன்றைக்கு அவருக்கு இருக்கிற நேரம் அதையெல்லாம் வைத்து அவர்கள் சந்திப்பெல்லாம் உறுதியானால் பேசப்படலாம். பேச மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. யாரும் எதையும் செய்யக்கூடாது என்ற அந்த வார்த்தையும் கிடையாது. இன்றைக்கு கூட அவர்கள் இன்றைக்கு எப்படி திமுக சிபிஎம் ஒன்று கொள்கை ரீதியாக மாறுபடுகிறார்கள் மதுரை மாநாட்டிலே என்ற நிலை வந்தவுடன் அவரோடு இணக்கமாக போவதற்கு அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அப்படி எல்லோரும் பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். யாராக இருந்தாலும் சரி. பலமுறை இங்கேயே சொல்லிவிட்டு இந்த இடத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்கிறவர்கள் தமிழ்நாட்டு நலன் மட்டும்தான் முக்கியமாக கருத வேண்டுமே தவிர அவருடைய கட்சி நலன் முக்கியமாக கருதக்கூடாது. இந்த தேர்தலை பொறுத்தவரை கட்சிக்கென்று தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கலாம், கட்சிக்கென்று தனிப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை ஊழலில் இருந்து விடுவிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை அதிகார துஷ்பிரயோகத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்காக ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் வேண்டுகோளும் திட்டமும். அதுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மத்திய தொழிற்படை பாதுகாப்பு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு காலத்தில் இது உங்களுக்கு தெரியும், துக்ளக் ஆசிரியர் ஷோவுக்கு கூட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்கு திரட்டு இருந்ததாக பாதுகாக்கப்பட்டது. உளவுத்துறை செய்தியின் அடிப்படையிலே தான் துறப்பு. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாளைதான் பத்திரிகையாளராக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கிறது என்று செய்தி உளவுத்துறை தெரியுமா தான் உங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும். ஆக ஒரு இந்த இந்திய நாட்டினுடைய குடிமகன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக அவர்களுக்கு தெரிய வந்தால், அவருக்கு திரட்டு இருக்கிறது என்று தெரிய வந்தால் பாதுகாப்பு வழங்கப்படும். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத அவருடைய விருப்பம். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.